ஹலோ ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 25. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். ஜிங்கா ஒரு வழி பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரியானா அவங்களோட ரூம் முன்னாடி கத்திட்டு இருக்க. இவங்க திறந்த உடனே நீ நீ போய் சொல்லிட்டுல, என்கிட்ட போய் சொல்லிட்டுல, நீ உண்மையை சொல்லிட்டேன்னு என்கிட்ட போய் சொல்லி அவங்க கிட்ட என் அசிங்கப்பட வச்சுட்டேன். நான் உனக்கு எவ்வளோ நம்பினேன், ஏன் இப்படி பண்ண? சொன்னாலும் சொல்லியிருப்பேன்னு சொன்னேன். எது சொன்னாலும் சொல்லியிருப்பேன்னு சொன்னியா? ஆமாம், உனக்கு நல்லதானே பண்ண. இப்படி சொல்லணும் சொல்லியிருப்பியா? சொல்லு. ஐயோ ஒன்று ஒன்று இரு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? அமைதியாரு. காம் டவுன், காம் டவுன், அமைதியாரு. இதை பற்றி நம்ம பொறுமையாக பேசுவோமா? கொஞ்சம் தனிமையாக எல்லாத்தையும் பற்றி பேசுவோம்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு கதவை சாத்திடுவாங்க. ஏய் நில்லடி, என்ன பண்ணுற? கதவு மரியாதையே தெர. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஏமாத்துக்காரன், போய்க்காரன். இங்கே என்ன பண்ணுற? வெளில போடா. ஐயோ, யார் பார்த்து போய்க்காரன்றீங்க? உங்களுக்காகவா நான் இவ்வளோ யோசித்தேன்? இனிமேல் எனக்கு எந்த கல்ட்டும் இல்லை. யார் வேணா எப்படி வேணா போங்க. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. புத்தர்கிட்ட வேண்டும் போது எனக்கு ஒரு நல்ல வழியை காமிங்கன்னு வேண்டியிருப்பாங்க சித்தி. அப்போ திடீர்னு ஒரு நாள் இவர் பொத்தன் வந்து விழ எனக்கு வெளியில் போக வழி சொல்ல முடியுமான்னு சொல்லி ஷூவை விட்டுட்டு போயிருப்பார் இல்லையா? அது யோசி. இவன் தான் இல்லை. ஏய் நில்லு. அவரை கூட்டிகிட்டு வந்து சித்தி டீல் பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ திறமையானவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ஒன்று மாதிரி திறமையானவன் என்னோடய ஷாப்புக்கு வேணும். நீ என்ன சொல்கிற? அதுக்கு நான் தகுதி இல்லை மேடம். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த நான் காட்ட மறந்துட்டேன். இது உன்னோட ஷூ தானே? ஆமாம். இது எப்படி உங்களுக்கு கிடச்சிது? நீ எப்போ இதை இங்கே மிஸ் பண்ணிட்டு போனியோ அப்போ தான் கிடச்சிது. இந்த சீக்ரெட்டை வேறு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன் மேடம். உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது உங்களை பார்க்குறதுக்காக. வந்திருக்காரு. இவன் எதுக்கு வரான் ஒட்டுண்ணி மாதிரி? மேடம், தேவையில்லாத ஆளுங்கெல்லாம். யார் தேவையில்லாத ஆளுங்க? இவர் இனிமேல் நம்ம ஷாப்பில் தான் வேலை பார்க்க போகிறாரு. என்ன மேடம்? ஐயோ, நான் இன்னும் ஜாயின் பண்ணவே இல்லையே. மேடம், உங்ககிட்ட முக்கியமான தகவல் பற்றி சொல்லணும். அந்த கோல்டன் ட்ரீயை பற்றி மக்கள் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. கோல்டன் ட்ரீயா? அது விலை மதிக்க முடியாதாச்சே. உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா? தெரியும். அது எவ்வளோக்கு போகுது? $100 மேடம். ஏன் மக்களுக்கு பைத்தி பிடிச்சிருக்கா என்ன? அது இருக்கட்டும் மேடம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கு வெளியாள். நான் வெளியில் போட்டால் சிச்சி நீங்களும் இனிமேல் இந்த ஷாப்பை சேர்ந்தவர் தான். மேடம் நீங்கள் சொல்லுங்கள். சரி விடுங்க மேடம். ஒர்க்கர்ஸ் வேலை சீக்கிரம் முடியுதுன்னு வருத்தப்படுறாங்க. சீக்கிரம் முடியுதுன்னு சந்தோஷப்படணும் தானே? அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது. அவங்களுக்கு இன்னும் நிறைய வேலை கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வேறு இடத்துல போனால் கூட நல்ல ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும். அவங்களுக்கு இதெல்லாம் தேவை தானே? இவர் சொல்கிறது கரெக்டு தானே? நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய வேலை கொடுங்க. இவன் சொல்கிறதையா? அப்புறம் மேடம், இன்னொரு முக்கியமான விஷயம். இவனை கொஞ்சம் தள்ளி போக சொல்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எட்ட வெயிட் பண்ணுறேன், நீங்கள் பேசுங்க. மேடம், கொஞ்சம் எட்ட போய் பேசுவோமா? ஏன் இங்கே பேசினா என்ன? சொல்லுங்கள். அவன் காதில் விழுந்து போகுது மேடம். என் காதில் எதுவும் விழலை. மேடம், அந்த கார்ன் ஷாப்லேருந்து நம்ம ஷாப்புக்கு தாவி இருக்கான். நாளைக்கு வேறு ஷாப்புக்கு தாவ மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க மேனேஜர்? எப்படி சாதாரணமாக என்ன இட போட்டுட்டீங்க? நான் ஒரு ஆள் தேர்ந்தெடுத்தா அவ்வளோ லேசாக தேர்ந்தெடுப்பேன். அதுவும் இல்லாமல் இவன் எப்பேற்பட்டவன், யார் அமிச்சவன் தெரியுமா? புத்தர் தான். புத்தரா? லூஸா இது? அந்த புத்தர் தான் இவனை எனக்கு கண்ணில் காட்டியிருக்காரு. மேடம், என்ன மேடம் இதெல்லாம்? ஏய், நான் சொல்கிறல, நீ நம்பு. கண்டிப்பாக அவர் புத்தர் அமிச்ச ஆளே தான். நல்லா பாரு, உத்து பாரு அப்படின்னு சொன்னதும் அவர் சில ஆக்டிடியூடெல்லாம் செய்வார். பாத்தியா இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை. இருங்க, நான் தட்டுறேன். யார்? நான் தான். ஓ ரியான், நீங்கள் எங்கே? அதுவும் இந்த நைட்டில் என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க? அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம கடையில் ஜாடி இருக்குல்ல, அது வித்தியாசமாக இருக்கே, அதை பற்றி கேட்கவா இந்த நைட்டில் வந்தீங்க? ஆமாம், எந்த டீ ஷாப்லேயும் இல்லாத அளவுக்கு வித்தியாசமாக. ஏன்? அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லோரும் கடமைக்குன்னு கொடுக்குறாங்க, அதை நான் வித்தியாசமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது முடிஞ்சோடனே ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுக்கலாம்ல, அதான் அந்த பாட்டை நான் ரெடி பண்ணேன். ஓ மை காட், இங்கே பார்த்தியா எவ்வளோ ஸ்கில் இருக்குது இவங்ககிட்ட. இவங்ககிட்ட இருந்தால் நம்ம நிறைய கற்றுக்கலாம். என்ன ஒரு குட் ஐடியா. ஆமாம்ல, நீ புரிஞ்சுக்கிட்டது அளவுக்கு அங்கே யாரும் என்னை புரிஞ்சுக்கல. அப்போ நான் அதை பண்ணும் போது யாரும் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. நீ தான் என்னை புரிஞ்சுக்கிட்ட. இப்படி என்னை பாராட்ட என் கூட யாருமே இல்லை. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு பொம்பளை ஒரு ஷாப்பை தனியாளா நான் இருக்கனே மேடம். நான் இனிமேல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். உங்ககிட்ட உண்மையான ஒரு நேர்மையான பதில் சொல்லணும். நான் ஸ்பையாக இருந்தேன் மேடம். என்ன ஸ்பையா? ஆமாம், உங்கள் அக்கா தான் அமிச்சாங்க. ஆனால் இப்போ இல்லை. அதை நான் சுத்தமாக கட் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்காகவே உண்மையாக நேர்மையாக உங்களுக்காக பக்க பலமாக இருந்து உங்கள் கூட உழைக்க ரெடியாக இருக்கேன். நீங்கள் இதை நம்புறீங்களே? உங்கள் மாதிரி ஒரு ஆள்கிட்ட என்னால் பொய்யே சொல்ல முடியாது மேடம். என்ன சொல்கிறீங்க? ரியான், அது நான் உனக்கு என்னென்னு பாராட்டேன். ஐயோ, நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இப்போ நான் கிளம்புறேன் மேடம்.
தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மேடம் சொல்லுங்கள், எனக்கு இன்னொரு உதவி. ஃப்யூச்சரில் என்ன அட்வைஸ்னாலும் எனக்கு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்பேன். தேங்க்யூ மேடம். உங்களோட அட்வைஸ் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஜால்ரா போட்டு போவார். ஐயோ எனக்கு வெக்கம். நீ இன்னும் இங்கேருந்து கிளம்பலையா? ஏன் இங்கே இருக்க? போ. மன்னிச்சிருங்க மேடம். ஐயோ கொஞ்சம் அவசரப்பட்டுமோ? ஐயோ எனக்கு வெக்கமா வருது, சந்தோஷமா இருக்கேன். ஐயோ. மறுநாளே ருயன் சித்தி ஷாப்பில் வேலைக்கு சேர்ந்துருவாரு. ஒரு ஓல்டு கஸ்டமர், நீ ஏன் கடையை மாற்றின விஷயத்த என்கிட்ட சொல்லலை? நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நான் டீ வாங்குவேன்னு உனக்கு தெரியாதா? சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கண்ணடிச்சிட்டு போவா. உனக்கு இவ்வளோ ட்ரூ கஸ்டமரா? எனக்காக வந்தவல்ல, உங்கள் அதிர்ஷ்டத்துக்காக. உங்களை நீங்கள் என்னன்னு நினச்சிங்க? உங்களோட அருமை இங்கே நிற்கிற யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி மாறி மாறி நடித்து இவங்களுக்கு காக்கா பிடிச்சிட்ருப்பாரு. யோ என்னையா பண்ணுற, இதெல்லாம் ரொம்ப ஓவர், இவனை நம்பாதீங்க சொல்லிட்டேன். நீ பரவாயில்ல, நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி தானே, நான் ஒன்றும் மேனேஜர் இல்லையே. நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இன்னிலேருந்து நீங்கள் டெபுட்டி மேனேஜர் இந்த நிமிஷத்துலேருந்து. எது? தேங்க்யூ மேடம். சரி ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் டீ போட்டு கொடுத்து காக்கா பிடிச்சிட்ருப்பாரு. நீங்கள் டீ கான்டெஸ்ட்டில் சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, டீ கான்டெஸ்ட்டில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா? ஒரு குடும்பத்தால் 2 எப்படி சேர்ந்துக்க முடியும்? நான் தான் வேறு ஷாப் வச்சுருக்கேனே. வேறு ஷாப்பா? ஆமாம், தனியாக வச்சு சீக்கிரட்டாக சேர்ந்துக்கிறேன். இது யார்கிட்டையும் சொல்லிடாத. சேச்சே. சொல்லுங்கள், எப்படி போயிட்டுருக்கு? நம்ம இதில் ஜெயிச்சே ஆகணும். அப்படியே ஜெயிக்க வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் என்கிட்ட வேறு பிளான் இருக்குது. உங்களை சாதாரணமாக எடை போடவே கூடாது மேடம். அந்த கோல்டு ட்ரீயோட லீவ்ஸ் கேட்டிருந்தேன், என்ன ஆச்சு? ட்ரை பண்ணிகிட்ருக்கு மேடம். மேடம் கோல்டு ட்ரீயை வாங்க போகிறீங்களா? அட கடவுளே, இவன் என்ன எல்லாத்துக்கும் கூப்பாடு போடுறான்? அது கண்டிப்பாக எனக்கு வேணும். இப்போவே போய் வாங்குகிறோம் மேடம். இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, நாளைக்கு போய் வாங்கலாமே. அதுவும் சரிதான். சரி நாளைக்கே வாங்கிடலாம். அதுக்கப்புறம் கடைக்கு வந்து ருயன் கானை பற்றி கேட்க, நீ எதுக்கு அவரை பற்றி கேட்குற? மரியாதை வெளியில் போ அப்படின்னு சொல்லி துரத்திட்டுருப்பான் குவை. அப்போ நம்மளோட கான் வந்துடுவார். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, என்கிட்ட தான் யாரும் எதுவும் சொல்லலையா? உங்களுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஸ்பையாக வந்த விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு, ஆனால் இந்த குடும்பத்தில் இன்னொரு ஸ்பை இருக்காங்கன்ற விஷயத்தையும் சொல்வார். அப்படி யாரும் இங்கே இல்லையே. உனக்கு தெரியாது, இந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு எதிராக வேலை பார்க்குற ஒரு ஆள் இருக்காங்க. அது யாராக இருக்கும்னு நீ நினைக்கிற? உன்னோட ஆன்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தியை பற்றி தான் சொல்வார். சித்தியா? ஆமாம், அவங்க அப்படி கிடையாதுடா, அவங்க இன்னசென்ட் அப்படின்னு நீ சொல்கிற. அவங்க இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க? ஒரு ட்ராமா ட்ரூப்பில் இருந்தாங்க. அது டேனோடது. இந்த உண்மையை வெளியே கொண்டு வரணும்னா இப்படி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக தான் இவர் சித்திக்கிட்டே வேலைக்கு சேர்ந்துருப்பாரு. இவ்வளோ நடந்து பிடிச்சா அவங்க அந்த கோல்டு ட்ரீயை வாங்க பிளான் பண்ணுறாங்க. நான் தான் தடுத்து வச்சுருக்கேன். கோல்டு ட்ரீயா? ஆமாம், டீ கான்டெஸ்ட்டில் ஜெயிக்கிறதுக்காக சீக்கிரட்டாக வேலை பார்க்குறாங்க. நீங்கள் இன்றைக்கே போய் அதை வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லிடுவார். ஹீரோவும் அங்கே போயிருப்பாங்க. இங்கே கோல்டு ட்ரீ இருக்காமே, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க. என்னது லேட்டாக வந்துட்டுமா? எதனால்? இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்ட கோல்டு ட்ரீ அது கருகி போச்சு. ஐயோ காஞ்சி போச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, ஏமாற்றம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதைப்படி செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஞ்சி போன ட்ரீயை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஈ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இதே எரிஞ்சு போயிருக்கு. எரிஞ்சு போல, செத்து போச்சு. செத்து போச்சா? இது எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு கேட்டோன்னே $60 சொன்னோடனே நம்ம கோவைக்கு ஷாக் ஆகிடும். உன் மண்டையில் ஏதாவது அடிபட்டுருச்சா? நம்ம கடையோட வருமானத்தோட அதிகம். இங்கே பாரு, இது யாரும் டச் பண்ணாமல் மக்கள் மத்தியில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ண பாரு, புரிஞ்சுதா? யோ அவள் தான் பேசிட்டு போகிறானா? இந்த காஞ்சி போனப்பல் அவள் சொல்கிறது அப்படி செய். இது என்னது? இது எங்களோட நியூ ஐட்டம். $60 வாங்கியிருக்கோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? $60? எங்கள் கிட்ட வாங்க சொல்லுங்கள், வாங்கிக்கிறீங்களா? தூ கருமம் முடிச்சவனே, இதை போய் எவனா $60 கொடுத்து வாங்குவானா? யோ கேட்டையா? அவன் என்ன பேசி போகிறான்னு கேட்டையா? மூஞ்சில் காரி முடிஞ்சிட்டு போகிறான். வாங்கிக்க. அப்படி என்ன இதில் இருக்குது? ஒரு பக்கம் சித்திக்கிட்ட அவங்களோட மேனேஜர் ஜிங்கான் தான் ஸ்பையாக இவனை அனுப்பிச்சிருக்கான்னு நம்பாதீங்கன்னு சொல்ல, ஏதாவது எவிடன்ஸ் வச்சுருக்கீங்களான்னு சித்தி கேட்க, இப்படி என்னை குர்ட்டாம்போக்கில் கேள்வி கேட்பீங்கன்னு தான் என்னோடய ரெசிக்னேஷன் லெட்டரை கொண்டு வந்திருக்கேன். அவனை நீங்கள் நம்பினீங்கன்னா நான் வேலையை விட்டு போயிடுவேன். ஏன்னா போகக்கூடாது, கண்டிப்பாக போகக்கூடாது. அவன் போகக்கூடாது. என்ன அப்போனா எனக்கு இவ்வளோ வருஷமாக உழைச்சி மதிப்பு இல்லையா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். 2 பேர் எப்படியா இருந்து நாசமாக போங்க. அவன் மேலே மயக்கத்தில் இருக்கீங்க. அதனால தான் நான் என்ன சொன்னாலும் உங்கள் செவிட்டுக்கு அதில் விட மாட்டேன்து. அவன் மூலமாக பட்டாதான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும். சே, ஆம்பிஷன் இல்லாத ஆள் எதுக்கு கோவப்பட்டுட்டு போகிறான்? மேடம், எனக்கு என்னவோ அவர் சொல்கிறதுல பாயிண்ட் இருக்குன்னு தோணுது. உனக்கு அவனை பற்றி என்ன தெரியும்? ஆமாம், ரியானியும் ஏனியும் பற்றி நீ என்ன நினைக்கிற? ஐயோ மேடம், அவன் மேலே உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா? அவர் நம்ம ஷாப்பில் என்டர் ஆன உடனே மேடம் எப்படியோ போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? இந்த மசாஜ் எக்யூப்மெண்ட் வேலை செய்யும் பாட்டிமா, சொன்ன நம்புங்க. இது மெடிக்கல் ஃபீல்ட்லேருந்து எனக்கு கிடைச்சிது. என்னவோ பாட்டிமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? உங்கள் பேரை காஞ்சி போன ட்ரீயை வாங்கி வந்திருக்காராம் $60. அந்த $60 தான் நீ என்ன செய்வ? நீங்கள் என்ன எனக்கு அந்த $60 கொடுக்க போகிறீங்களா என்ன? வேலையை பாருடி.
மக்கள் அத பார்க்க கூட்டம் அலமோதிட்டு இருக்கான். தெரியுமா? அப்படியா? ஆ வழி இங்க தான். நான் தான் சொன்னேன்ல இது வேலை செய்யும்ன்னு. ஒரு பக்கம் அந்த கோல்டு ட்ரீ எக்ஸிபிஷன் மாரி காட்டி நெறைய காசு சம்பாதிச்சிருப்பாங்க. அதனால பாராட்டிட்டு இருப்பாரு. அதுக்கு நம்ம ஸ்மார்ட்னஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு ஃப்ரெஷ்ஷான டீ லீவ்ஸ் வேணும் போட்டிக்காக அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ருயன் கடையோட கணக்கு வழக்க சித்தி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப சித்தியோ இவர் வச்ச கண்ணு வாங்காம பார்க்க, அவங்க கண்ணுக்கு இவர் ரொம்ப ஹீரோ மாதிரி தெரிவாரு. நாடகத்துல நடிக்கிற ஒரு ஹீரோ மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரியும்போது, இவங்க மயங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. கூடவே உன்னோட ஃபேமிலி பத்தி சொல்லேன் ருயான்னு சொல்லி கேட்பாங்க. என்னோட பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. வித்து தான் என்ன வளர்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஐயோ! பாவம். ரியான் இன்னைக்கு என் கூட சாப்பிடுறியா? ப்ளீஸ். ஐயோ! உங்க குடும்பம் பெருசு. நான் எப்படி உங்க கூட? நான் வேணா சாப்பாட இங்கேயே வர வைக்கிறேன். இங்கேயா? இல்ல, இல்ல. எனக்கு நம்ம கடையில ரொம்ப வேலை இருக்கு. நான் அத போய் பார்க்குறேனே. நம்ம கடையா? ஆ உங்க கடை, உங்க கடை. இல்ல, இல்ல. நம்ம கடைனே சொல்லு. ஒண்ணும் தப்பில்ல. எது? என்ன? அ நீ இப்படி பேசுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய்! ஏதோ தப்பா இருக்கே! உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி மேடம். எனக்கு கடையில வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். பாய். ஏய்! உன்னோட வயசு என்ன? சொல்லிட்டு போ. எது? என்னோட வயசா? ஆமா. அது வந்து என் வயசு உங்களுக்கு எதுக்கு? அ எனக்கு எனக்கு ரொம்ப நான் கிளம்புறேன் மேடம். அப்படின்னு தட்டு தடுமாறி வழி தெரியாம வந்து, அம்மாடி! இந்த ஆயா என்ன விரும்புதா என்ன? இல்ல, இல்ல. அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி பயந்து அடிச்சுட்டு ஓடுவாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட். கீப் ஸ்மைல்.